அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் பங்குனி மாதத்தோட முதல் நாள் 15/3/2026. இன்று காலை அபிஜித் நட்சத்திர நேரம். எல்லாருமே அபிஜித் நட்சத்திர நேரத்தில் உங்களால் முடிந்த வழிபாடுகளை செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம். அதுவும் ஒரு தமிழ் மாதத்தின் முதல் நாளில் பெருமாளுக்கு உரிய விஷயங்கள், ஏகாதசி, திருவோண நட்சத்திரம், அப்புறம் இந்த மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது சேர்ந்து வருவதால் நாம் இன்றைய தினம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கி 2 விஷயங்களை சொல்ல போகிறேன். அதனால் மந்திரத்தை மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெண்டுமே மிக மிக முக்கியமான விஷயங்கள், அதே நேரத்தில் எளிமையான விஷயங்கள். சரிங்களா? இதில் நீங்கள் 2த்தையும் இன்றைக்கி செய்தாலும் செய்யலாம், அல்லது ஏதாவது ஒன்று மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் செய்யலாம். இந்த பங்குனி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, பங்குனி தொடக்கத்திலேயே காரடையான் நோன்பு வருகின்றது. அப்புறம் பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்த பங்குனி உத்தரத்தில் தான் நிறைய தெய்வீக திருமணங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. முருகன் தெய்வானை திருமணம் இந்த மாதத்தில் தான் நடந்தது. பார்வதி பரமேஸ்வரன் திருமணம், ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் இந்த பங்குனி உத்தரத்தில் தான் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த பங்குனி உத்தரத்தன்று தான் சாஸ்தா அவதரித்தார். அர்ஜுனன் மகாலட்சுமி தாயார் அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பங்குனி மாதம் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியனால தான் நம்ம பங்குனி உத்தரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஏகாதசியோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப விமோச்சன ஏகாதசி. சில பேர் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை ரொம்ப சிரத்தையாக 3 நாட்கள் இருப்பாங்க. ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஒரு நாள் விரதம் கிடையாதுங்க. ஏகாதசிக்கு முன்னாடி நாள் தசமியில் ஆரம்பித்து ஏகாதசி முழு நாள், அதுக்கப்புறம் துவாதசி. ஸோ அந்த 3 நாள் யார் ஒருத்தவங்க அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு கோடி புண்ணியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கும், அவர்கள் செய்த பாவங்கள் படிப்படியாக தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு நாள் இந்த பாவ விமோச்சன ஏகாதசி, இந்த ஏகாதசியை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சாலே 100 பசுக்களை கோதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமா. ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஏகாதசி இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ஏகாதசி. நிறைய பேருக்கு இன்றைக்கி ஏகாதசி அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த பதிவை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நிறைய பேர் அசைவம் உங்கள் வீட்டில் எடுத்திருப்பீங்க. நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, நீங்கள் திரும்ப குளிச்சுட்டு கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை இன்று இரவு 12 மணிக்குள்ளர குறைந்தபட்சம் 9 முறை நீங்கள் உச்சரிக்கலாம், அல்லது 54 முறை அல்லது 108 முறை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. தலை குளிச்சுட்டு கூட நீங்கள் இதை உச்சரிச்சிங்கன்னா அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு சேரும். நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா, அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதமாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு புதிய தொடக்கம், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த ஒரு வாய்ப்பு. நம் வாழ்க்கையில் நாம் சாதிக்க அடுத்த ஒரு 30 நாட்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் ஒவ்வொரு மாதத்தையும் பார்ப்பேன். அதனால் ஒவ்வொரு மாதத்தோட, அதாவது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நாம் அடையலாம். அப்படிங்கிற போது ஏன் அந்த சின்ன விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கக்கூடாது? அதனால தான் இன்றைக்கி காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 21 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் 21 முறை ஒவ்வொரு நாளும் நான் வெற்றியை ஈர்க்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் என்னைக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் நமக்கு பிரபஞ்சமே ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்பொழுது நாம் அதை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும். எத்தனை பேர் அதை ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து அடுத்து ஒரு 21 நாள் கணக்கு அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளால் முடிந்த சில எளிய விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அடுத்த தலைமுறையும் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே வகையில் தான் இன்றைக்கும் ஒரு சின்ன மந்திரத்தை தான் நான் சொல்ல போகிறேன். எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். அசைவம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லை நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு இருந்தால் கூட
நீங்கள் வந்து ஒரு மாலை நேரத்தில் தலைலாம் குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து 9 முறை அல்லது 108 முறை உங்களோட விருப்பம் நீங்கள் சாதாரணமாகவும் உச்சரிக்கலாம், அல்லது துளசி இலைகளை ஒரு 108 இலைகளோ அல்லது 9 இலைகளோ துளசி கிடைச்சா நீங்கள் அதையும் வச்சு செய்யலாம். பெருமாள் பாதத்துக்கு கீழே ஒவ்வொரு முறை நீங்கள் மந்திரம் சொல்லும்போதும் துளசி இலைகளால் நீங்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யலாம். திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே பணக்கார கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி பெருமாள் தான். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா மாதம் திருப்பதிக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை போவாங்க. சில பேர் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் போயிட்டு வந்துடுவோங்க, அது என்ன வேலையாக இருந்தாலும் நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தால் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அந்த திருப்பதி பெருமாளுக்குரிய மூல மந்திரத்தை தான் நம்ம இப்போ உச்சரிக்க போகிறோம் இன்றைய தினம். அப்படி நம்ம உச்சரிக்கும் பொழுது இந்த மாதம் முழுக்க நமக்கு பணத்தட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் நம்ம கைகளில் எப்பொழுதும் வந்து தாராளமாக பணம் புழங்குவதற்காக இதை நம்ம உச்சரிக்கலாங்க. இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதை தவிர்த்து நம்ம குலதெய்வத்திற்கான ஒரு வழிபாட்டையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இஷ்டம் இருக்கிறவங்க நீங்கள் அதையும் செய்யலாம். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த திருப்பம் தரும் திருப்பதி பெருமாள் மூல மந்திரம் இதுதாங்க. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் உச்சரிக்கலாம், அல்லது அருகில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் போய் பெருமாள் சன்னதிக்கு முன்பு அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிப்பது, அதுவும் இன்றைய தினத்தில் அதை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நாம் செய்த அனைத்து பாவங்களும் நீக்கக்கூடிய பாவ விமோச்சன ஏகாதசி. நம்ம விரதம் கடைபிடிக்கலனாலும் பெருமாளுக்கு உரிய இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க. மற்றொரு முக்கியமான வழிபாடு, இந்த பங்குனி 1 மாதம் பிறப்பன்று நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ வழிபாடுனா நீங்கள் குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய ஊர்லே இருந்தீங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் அங்கே போயிட்டு 2 தீபம் போட்டுட்டு வருவது நல்லது. அல்லது இன்றைய தினம் குலதெய்வ கோவிலுக்கு நம்ம வெல்லம் வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது. மண்டை வெல்லம் இருக்கும் இல்லையா, ரவுண்டாக, அதை நம்ம வாங்கி தரலாம். அல்லது குலதெய்வ கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களை நீங்கள் வசதியாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை நீங்கள் வாங்கி தரலாம். வீட்டிலேயே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்திற்கான தீபம் ஒன்று நம்ம ஏற்றுவோம். குலதெய்வ தீபம்னு அந்த நிறை சொம்பை வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றுவோம், அதை ஏற்றலாம். அல்லது நிறைவேறாத வேண்டுதல், ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து நீங்கள் மஞ்சள் துணியில் ₹1 நாணயம் முடிஞ்சு வைக்கலாம். இது எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைத்து அந்த மஞ்சள் துணியையும் முடிச்சு உங்கள் பூஜை அறையிலே நீங்கள் வைக்கலாம். எப்போ அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறுதோ நீங்கள் அப்போ அந்த காணிக்கையை எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வ கோவில் உண்டியல்லையும் சேர்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயங்களில் 2த்தையும் நீங்கள் செய்யறதுனா செய்யலாம், அல்லது உங்களுக்கு எது சௌகரியமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.